சாட்டை துரைமுருகன் அண்ணன் அனுப்பின ஆடியோ எதுக்கு எடுத்து வெளியே வர்றாரு? நீங்கள் எதை விடுதைத்தீர்களோ அது வளர்ந்து நிற்குது, கொடூரமா வளர்ந்து நிற்குது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா ஊடகத்துல அடுத்தடுத்த தலைமுறை ரொம்ப வெனமஸா இருக்கிறான், ரொம்ப விஷம் பிடிச்சவனா இருக்கான். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அரசியல் தான் இவர் பண்றாரு. அப்ப மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அரசியலை கத்துக்கிறவன் அவன் என்னவா வருவானா, தலைவா எவ்வளவு நாளா நீங்களே அதிகமா கமிஷன் போடுவீங்க, எங்களுக்கும் திறமை இருக்குல்ல. கையை உயர்த்தி பேசு, கடுப்பாக்கி பேசு, ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவனான்னு சொல்லு, ஜிம்முக்கு போ, மாட்டுக்கறி தின்னு, அப்படி நட இப்படி நட, இந்த கணக்குல அடிக்கக்கூடிய இந்த உட்டாளக்கடி கதையை பூரா அவ அரசியல் நம்பிக்கை. மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல பேசுவாங்கல்ல, அப்படி பேசுற நீ அவனாவா இவனாவா அதுவாவா இதுவாவான்றது. அது மட்டும் இல்ல, அரசியல்ன்றது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு கோரே கிடையாது. நீ பேசுற, நீ என்னத்தையா பேசு, கையை உயர்த்தி பேசு, இதுக்கு பேரு தான் நம்ம அரசியல். பொதுக்குழு முழுக்க பொய்யும் புரட்டுமா நடக்குது. இந்த பொதுக்குழுவினுடைய மீளாய்வே அடிப்படையிலே தவறா நடக்குது. செஞ்சது பூரா சீமான் இல்ல, செஞ்சது பூரா சீமான், பழிய பூரா தொண்டர்கள் மேல போற. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில ஊழியர்கள் குறைஞ்சிட்டாங்க, ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க, நிர்வாகிகள் குறைஞ்சிட்டாங்கன்றது அவருடைய ஏறக்குறைய ஒட்டுமொத்த பொதுக்குழு பேச்சும் அதுதான். சீமான்றது அது ஒரு கூவம் இல்ல, இது ஒரு கூவம் நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? கூவத்துல இது எத்தனாவது மீட்டர் ஆழம்னு நம்ம அதுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை நமக்கு தான், சங்கடங்கள் நமக்கு தான், அருவருப்பு நமக்கு தான். சார் வணக்கம். 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 நேற்றுல இருந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சோசியல் மீடியா பூரா ஒரு வைரல் வீடியோ உதவிக்கிட்டு பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சீமான் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாகிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி ஒரு தொண்டர் கூட அப்படி பேச மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலைஞரை, அண்ணாவை, எம்ஜிஆரை ரொம்ப கீர்த்தனமாக கொச்சையான ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஆடியோ வெளியாக இருக்குது. அது பெரிய அளவில் பேசும்போது மாதிரி இருக்குது. முதல்ல அதை எப்படி பார்க்குறீங்க? சீமானுக்கு ரெண்டு வாய் இருக்கு, நாரவாய் வேற வாய். இப்போ நாரவாய் இப்படித்தான் பேசும் அப்படின்றது எங்களை போன்ற ஆட்களுக்கு, நிறைய நாம் தமிழனுடைய முன்னணி ஊழியர்களோடு தொடர்புடைய எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, நாம் தமிழனுடைய ஆரம்பித்த காலத்திலேருந்து அதனுடைய முன்னணி நண்பர்கள் எல்லாருமே எங்களுக்கு நண்பர்கள். அதுலேருந்து ஒரு வாய், நாரவாய் வேற வாய்ன்ற கதைகள்லாம் நமக்கு தெரியும். இது உங்களை போன்ற ஊடகத்திற்கும் பொதுமக்களுக்கும் இது புதுசா இருக்கும். இவ்வளவுதான் சீமானுடைய அரசியல் கலாச்சாரத்தரம். இன்னும் அரசியல் வகுப்பு வேற எடுக்கிறாரு தம்பிகளுக்கு பேசுற பேச்சும் வார்த்தையும். ஆமா, பேசுற பேச்சும் வார்த்தையும் இவ்வளவு வைக்கிறமா, இவ்வளவு இதா இருக்கு. அப்ப அவங்க எதை கத்துக்குருவாங்க? அவர்கிட்ட அந்த பாசறையில இருந்து வர்றவங்க தான் மேடையில் ஏறி என்ன கேட்கிறாங்க, ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவங்களா நீன்னு எதிர்கட்சியை பார்த்து கேட்குறான். எதை போடுறோமோ அதுதான் விளையும், அதுதான் கதை. சீமான்கிட்ட இருந்து விளையிறது இப்படித்தான் விளையும். ஓகே, ஆனா விளையும் அந்த ஆபாசங்கிறது வேக. இவ்வளவு வன்மத்தோட ஒரு தலைவர் பேச முடியும்னு ஒரு கேள்வி எழுதலையா இயல்பாவே? அதாவது குறிப்பாக கருணாநிதியின் சகோதரியை, முரசொலிமாரின் தாயை, இப்படி பல்வேறு அடிப்படையில் அண்ணாவின் இப்படி சொந்தக்காரர்களை இப்படிலாம் பேசுவத இது முதல் முறையா இருக்கு இல்லையா? இல்ல, இது ஒரு கூவம்னு நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? கூவத்துல இது எத்தனாவது மீட்டர் ஆழம்னு நம்ம அதுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை நமக்கு தான், சங்கடங்கள் நமக்கு தான், அருவருப்பு நமக்கு தான், சரிங்களா? அது ஒரு கூவம். சீமான்றது அது ஒரு கூவம். அதுக்கு அதனுடைய கலாச்சாரத்தரம் இவ்வளவுதான் இருக்கு, அரசியல் கலாச்சாரத்தரம். அதாவதுங்க, சீமான் என்கிற நபர் எந்த காலகட்டத்தில் இப்படி எல்லாம் இருக்கிறார்ன்றத பார்க்கணும். அதிமுகவிலையும் திமுகவிலையும் ஆபாச பேச்சு அணின்னு ஒரு அணி இருந்துச்சு. ஆமா,
சரிங்களா? அதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. அவன் பூரா என்ன பண்ணுவான், லோக்கல்ல அப்படி ஆபாசமா பேசுற ஒரு அணியை ரெடி பண்ணி இருந்தது, மறக்க முடியாது. இப்படி ஒரு கலாச்சாரமா இருந்ததெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு வரும். பிள்ளைகள் இதை கேட்க விரும்பல, வேற தரத்துக்கு போயிட்டாங்க. 4 பேருக்கு புத்திமதி சொல்றவன் உன்னுடைய மொழி வார்த்தை பண்பாடாக இருக்கணுமா வேணாமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற இடம் இப்ப திமுகவிலேயே வெற்றி கொண்டான் பாணியில பேசக்கூடியவங்களை எல்லாம் இப்ப முறைப்படுத்தி வச்சிருக்காங்க. சிவாஜி ராவெல்லாம் கூட கைது செய்யப்பட்டாங்க, அவரை கட்சியில நீக்கினாங்க. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வரும்போது இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு கட்சியுடைய தலைவர், தொண்டர்ல கட்சியுடைய தலைவர் இருக்கிறது அப்படின்றது தான் இது அரசியல் தராதரத்தையும் பண்பாட்டையும் குறிக்கிறதா இருக்கு. அப்ப சீமானுடைய தரம் இதுதான். இவரை தூக்கி தான் அரியணையில உட்கார வைக்கணும் அப்படின்னு அவரே பேசிக்கிறார். அப்ப இந்த கலாச்சாரம் ஒளிகிற காலகட்டத்தில் இதை போய் பேசுறது, இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். கஞ்சா அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு நாளாந்தரமா பேசிட்டு தெரியுவான்ல, நாளாந்தரமா பேசிக்கிட்டு பிளாட்பாரத்தில் விழுந்து கிடக்க பேச்சு. இந்த மாதிரி பேச்சுகளை இனிமேலாவது சீமான் இந்த தை திருநாளிலிருந்து கைவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாட்டை துறவன் போன்றவர்கள், குறிப்பாக தொல் திருமாவளவன் அவர்களை ரொம்ப கேவலமான முறையில் பேசின ஆடியோ வெளியே இருக்குது. அதுவும் இப்போ சீமான் அதை கண்டிக்கிறார். ஆனால் சாட்டை துறவன் பேச்சும் இப்படித்தான் இருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறது? சாட்டை துரைமுருகன் சீமானுடைய கைப்பிள்ளை. ஏற்கனவே அந்த கைப்பிள்ளை பல இடங்கள்ல பேசி அடியும் வாங்கியிருக்கு, மிதியும் வாங்கியிருக்கு, ஜெயிலுக்கும் போயிருக்கு, திருந்தன பாடு இல்லை. சரிங்களா? கூவத்திலிருந்து வர்றது கூவத்தின் குட்டிகளாக தான் இருக்கும். அப்போ இந்த கூவ குட்டிகள் இப்படித்தான் இருக்கும். இந்த ஆபாசமாக பேசுவது, சீமான் அவருக்கு இது வாட்ஸ்அப்ல பேசின விஷயத்த சாட்டையே வெளியே விட்டுருக்காரு. அப்ப இதுதான் கலாச்சார தரம்ன்றது. நீ எதை விதைக்கிறாயே அதையே விளைச்சலாகும், அறுவடை ஆகும்ன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். நாம் தமிழர் கட்சி அழிவினுடைய போக்குல இருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணமா இருக்கு. இல்ல, பல தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கட்சியோடு வெளியிருக்காங்க, கருத்து வருவதாக கொள்கை இருக்கிற அல்லது எனிவன் ஏதோ ஒரு காரணம் வெளியிருக்காங்க, திரும்ப சேர்ந்ததா இல்லை. இவர் கிட்டத்தட்ட 10-15 முறை வெளியேற்றப்பட்டிருக்கிறார், திரும்ப சேர்க்கப்படுகிறார். சாட்டைகள் மட்டும் வெளியேற்றவே முடியாததற்கான காரணம் என்னன்னு யூகிக்க முடியும். இந்த கொள்கைவாதிகளாக இருந்தவங்க பூரா வெளியேறி போயிட்டாங்க. நாம் தமிழர் வந்தது இது ஈழத்தின் மாதிரியில தலைவர் பிரபாகரன் தலைமையில் இருந்த ஒரு விடுதலை புலிகள் மாதிரி நாம் தமிழரை உருவாக்க போறாரு, நெய்தல் படை கட்ட போறாரு, இனிமேல் படையணி அரசியல் தான் தமிழ்நாட்டை ஆள, இப்படி எல்லாம் நிறைய கற்பனைகளை உருவாக்கின சீமான் ஒரு தேர்ந்தெடுத்த சீரியல் நடிகர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு அரசியல் தராதரமற்ற, அரசியல் அடிப்படையற்ற ஒரு நபர்ன்றதையும் இந்த கொள்கை சித்தாந்த அடிப்படையிலான தியாகத்திற்கு அஞ்சாத தோழர்கள் எல்லாம் கவனிச்சு அவங்க பூரா வெளியே போயிட்டாங்க. இப்போ ஃபில்டர் ஆகி போன பிறகு இந்த சல்லடைக்கு மேலே நிற்கிற பூரா களிசடை. இந்த களிசடை பூரா என்ன பண்ணுதுன்னா தங்கி தேங்கி அரசியலை பற்றி அது கவலை இல்லை. களிசடை சொல்லிட முடியுமா? ஆமா, கழிச்ச படை தான் களிசடை. ரைட்டா? நம்மளும் புதிய அறிஞ்சொற் பொருள்லாம் பேசுவோம், முதலில் வந்தவர் முதலியார் மாதிரி. அதனால சல்லடையில இப்போ வடிகட்டினது பூரா களிசடையா நிற்குது. நல்லது பூரா போயிருச்சு, வெளியேறி போயிருச்சு. சரிங்களா? பதவிக்கும் ஏதாவது கிடைச்சிருமா அப்படின்ற விஷயங்களுக்கும் போய் நிற்கக்கூடிய ஒரு குரூப்பு. அது இல்லாமல் இன்னொரு பசங்க அப்பாவி கூட்டம், கிராமப்புறத்து அரைகுறை படிப்பாளிகள். அரைகுறை படிப்பாளர்கள் மட்டும் இல்லை, படித்தவன்லேயே அரசியல் தெரியாதவன் இருக்கான்ல, இவன் பூரா என்ன அப்படின்னா இந்த நேற்று பொதுக்குழு கூட்டம் ஃபுல்லாக பேசியிருக்கிறாரு. அது என்னென்னா, என் பையனுக்கு நான் 10 ரூபாய்க்கு 100 பொன்மொழிகள்னு ஒரு புத்தகம் வந்துச்சு, அதை எடுத்து கொடுத்து படிக்க சொன்னேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு கேப்ஷன் கிடைக்குன்றதுக்காக அந்த 10 ரூபா பொன்மொழிகளாக பேசியிருக்கிறார் நேற்று. என்ன சார் சொல்றீங்க? பொதுக்குழு பெரிய ஆரவாரமா நடந்துக்கிறது. ஆமா, அது அந்த ட்ரெண்டிங்ல பூரா பேச்ச பூரா பாத்தீங்கன்னா 10 ரூபா பொன்மொழிகள். சரியா? இதை பேசி உசுப்பேத்தி பாக்குறாரு. ஆனா அதுல அவர் ஒத்துக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, முழுக்க கட்சியில கட்சி கட்டுற பணிகள் நடக்கல. கட்சி கட்டுற தெரிஞ்சவனங்க கட்டுவேன், கூரை கட்ட தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூரையை கட்டுவேன், எதுவுமே கட்ட தெரியாதுன்னா விரிச்சு தான் படுப்பேன், இல்லையா? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில ஊழியர்கள் குறைஞ்சிட்டாங்க, ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க, நிர்வாகிகள் குறைஞ்சிட்டாங்கன்றது அவருடைய ஏறக்குறைய ஒட்டுமொத்த பொதுக்குழு பேச்சும் அதுதான்.
பொதுக்குழு அப்படி பேசுகிறாரு. கட்சி கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கு, நிறைய பேர் பொதுக்குழுவுக்கு வரமாட்டேன்ட்டான், நிறைய பேர் குறை பேசுறான், நீ வரலைன்னா வராதன்னு சொல்லிட்டேன், தலைவன்னா அதுக்கு ஒரு இது வேணும், எல்லாரும் தலைவர் ஆக முடியாது என்பதெல்லாம் ஒரு கட்சியில் இருக்கிற நெருக்கடி. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்றதுக்கு பேர் ஜனநாயகம். எல்லாரையும் தலைமையாக வளர்த்தெடுப்பது தான் ஒரு தலைமையின் அழகு. தளபதி இல்லாத மன்னன் தானே தோற்று விடுவான். நல்ல தளபதிகள் இல்லாத மன்னன் தானே தோத்து போயிடுவான். சரிங்களா? அப்போ எனக்கு நல்ல தளபதியெல்லாம் தேவையில்லை, நல்ல தலைவன்லாம் தேவையில்லை, உன்னையெல்லாம் நான் உருவாக்க மாட்டேன், நீ தான் கட்சியின் எதிரி அப்படின்னு சொன்னா, துரோகி அப்படின்னு சொன்னா, அப்போ அல்லக்கை கூட்டமா காலம்பூரா இருக்கணுன்றதுதான் சீமானுடைய விருப்பம். இவர் என்ன வேணா பேசுவாரு, என்ன வேணா செய்வாரு, ஆனா அதுக்கு அல்லக்கை கூட்டமா, ஜால்ரா கூட்டமா, கைதற்ற கூட்டமா இருக்கணும்ட்டு பாஜக எப்படி ஒரு மூடர் கூட்டத்தை வளர்க்குறாங்களோ அதே மாதிரி இதுல ஒரு மூடர் கூட்ட கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு தான் சீமான் முயல்றாரு. அதனுடைய ஒரு ஒரு விஷயத்தை பாருங்களேன். கடந்த 10 ஆண்டுகளாக முன்னுக்கு பின் முரணா பேசி மதங்களை போய் தமிழ் மதம், அடுத்த மதம், இந்த மதம்னு பிரிச்சது, சரியா, முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தமிழர்கள் இல்லைன்னு சொன்னது, முதலில் வந்தவன் முதலியார், அருந்ததியர் பூரா தமிழர் இல்லைன்னு சொன்னது, இப்படி பேசி 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 அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துல பூரா சோம்பேறிகள் போய் இருக்கிறான்னு சொல்றது, இலவசங்கள் வாங்கக்கூடிய மக்களை பிச்சைக்கார பயல்கன்னு 1000 ரூபாய் என்னமோ இவர் வீட்டுல இருந்து வித்து கொடுத்த காசு மாதிரி. அப்ப அரசியல் அப்ப எந்த விதத்திலையும் இவ்வளவு தூரம் மக்களை பாதிக்கிற விஷயங்கள்ல நிறைய தேவையில்லாத பேச்சுக்களை பேசி மக்கள்கிட்ட இருந்து நாம் தமிழர் இயக்கத்தை, கட்சியை ஒண்ணும் இல்லாம ஆக்கினவர் சீமான். ஆனா அவன் தொண்டர்கள்ட்ட உழைப்பு பத்தல, கட்சி நிர்வாகிட்ட உனக்கு அமைப்பு திறன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். பல இனங்கள், மொழிகள், தேசிய சிறுபான்மையினர் உட்பட எல்லா பேரையும் ஒரு தேசத்தவராக, தமிழ் தேசத்தவராக உணர வைக்கிற ஒரு அரசியல்னா அது என்ன? தேசிய அரசியல். அது தேசிய அரசியல் கிடையாது, அது சாதிய அல்லது இனக்குழுவாத அரசியல். நீங்க மணிப்பூர்ல பிளவுபடுத்தி வச்சிருக்கான் பாருங்க, அது 2 ஒற்றை இனம், அவனை 2 பேரையும் மதத்தால் மோத விட்டு இருக்கிறான். அந்த வேலையை நீ செஞ்சுட்டு தொண்டர் மேல போய் பொதுக்குழு முழுக்க பொய்யும் புரட்டுமா நடக்குது. இந்த பொதுக்குழுவினுடைய மீளாய்வே அடிப்படையிலே தவறா நடக்குது. செஞ்சது பூரா சீமான், பழிய பூரா தொண்டர்கள் மேல போறாரு, பழிய பூரா நிர்வாகிகள் மேல போறாரு. இவரு மக்கள்ல பெரும் தொகையினரை நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஆதரவாளர்களா இருந்தவங்க, நிர்வாகிகளா இருந்தவங்களை பூரா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல காலி பண்ணி வெளியேற்றுறாரு. அந்த மக்களுக்கு எதிரானவர்களும் இவர் நிரூபிச்சுக்கிறாரு. பண்ணிட்டு அப்புறம் போய் அவன்கிட்ட நீங்க இது ஓட்டு போடலன்னு சொல்லியோ, கட்சியில சேரலன்னு சொல்லியோ இவன் போய் கேட்டா அவன் எல்லாம் சுட ரீசெண்டா ஒரு பேட்டியை சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க ஒரு வீட்டையே கட்டாம செங்கலை குமிச்சு போட்டுருக்கும் போது மேல்நாடுல எனக்கு படுக்க வேணும்னு கேட்கறாங்க இப்போ உள்ள நிர்வாகிகள். ஓப்பனாவே சொல்றாரு. கூட இருக்கவங்க யார் சரணுங்கிறாரு. அது கொஞ்சம் கூட ஒண்ணும் இல்ல. நானா அதாவதுங்க, ஒரு தலைவருக்கு மைக்கு கொடுத்து நீங்க பேச வர்றீங்க, பொதுக்குழுவில் எல்லாத்தையும் கருத்து கேட்கணுங்களா? அவனை அப்புறம் பேச விடுங்க. நீங்க அதாவதுங்க, உண்மையிலேயே நாம் தமிழர் இவர் சீர்படுத்தணும்னு நினைச்சாருன்னா அதனுடைய முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாரையும் நாம் தமிழர்ல என்ன குறை கண்டீங்க தம்பி, பேசுங்க, என் கவனத்துக்கு கொண்டு வாங்க. பல பேர் பேச முடியாம இருக்கலாம், அல்லது தெரிவிக்கிறதுக்கு அஞ்சு இருக்கலாம். அண்ணன் முன்னால தைரியமா பேசுங்க, என்னன்னு சொல்லுங்க. கேட்க துப்பு இருக்கா, திராணி இருக்கா? அப்பா அவன் உண்மையை பேசுவான். ஆனா இவர் என்ன செய்யறாரு, முந்தின சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன், ஒரு பையன் ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி, ஆனா நாங்கள் வேலை பார்த்தவங்க, இவ்வளவு தீவிரமா வேலை பார்த்தவங்க ஒரு நிர்வாகி, அவருக்கு கவுன்சிலர்ல இது சீட்டு கொடுக்கணும், அதை விட்டுட்டு யாரோ புதுசா வந்த ஆளுக்கு சீட்டை கொடுக்குறீங்க. அப்ப வேலை பார்த்தவங்களுக்கு இந்த கட்சியில என்ன மரியாதை அப்படின்னு சொல்லும்போது, வெண்ண வேலை பார்த்தவ யாரும் தெரியாதா, வைடா போடா, எங்களுக்கு தெரியும்டா, போடா. ஆனா போடா வாடான்னு சொல்றதுக்கு அப்படிலாம் யாருக்கு உரிமை கிடையாது. இது நாங்க வேலை பார்த்த கட்சி, நீங்க போடான்றீங்க அசால்ட்டா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்டா அப்படித்தாண்டா சொல்லுவேன், போடா, நீ யாரா முதல்ல,
உனக்கு இதுக்கு சம்பந்தப்பட்டா போடா. இப்படி கேள்வி, இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள் அந்த கட்சியில இருக்குன்றது இது ஒரு சாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். பொதுக்குழுல முக்கியமான இன்னொரு நிகழ்வு இருக்கு நடந்துச்சு, நீங்க மறக்கலாம் தெரியல பார்த்துருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைமைகள் தேவைங்கிற கோரிக்கையெல்லாம் வருது. அது எதுக்குட அடுத்த கட்ட தலைமைகள், நான் தான் இருக்கிற தலைவன் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு இல்லையா? ஒரு கட்சியை வளர்த்ததுக்கு ஒரு குறைஞ்சபட்ச சர்வதேசம் தேவைதானே? அப்ப அவர் சொல்றது சரியா இல்லையா? இல்ல, தளபதி இல்லாத படை தோற்கடிக்கும் தானே தன்னை தோற்கடித்துக் கொள்ளும் அப்படின்றது உண்டு. அப்ப தளபதிகளை உருவாக்காம, கொள்கை சித்தாந்தத்தோடு தோழர்களை உருவாக்காம அந்த படை ஒரு நாள் கூட சண்டையிட முடியாது. சரிங்களா? ஒரு விஷயம். இன்னொன்னு, இவர் தளபதிகள்னு அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதாக நம்பிக்கொண்டு இவர் பேசுற பேச்சு பூரா என்னன்னா, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல சொல்லுவாங்கல்ல, நீ அப்படி வா. ஆமா, மல்டி லெவல் கொடுக்கிற பயிற்சி முழுக்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங். நீ அப்படி வா, நீ அப்படி இரு, நீ அப்படி இரு, அப்படி செய்யு, அப்படி வேலை செய்யறவன் முன்னேறி வருவான். ரைட்டா? வர்றவனா நீங்க எப்படி நடத்தணும்னா ஒரு கூட்டாண்மையாக கூட்டுறவாக கொண்டு போகணும் இல்லையா? கூட்டு சிந்தனை கூட்டு செயல்பாடுன்னு சொல்லுவாங்க. முதல்ல இவருக்கு அடிப்படை சித்தாந்தமே தெரியாது, கட்சி பற்றிய அடிப்படை சித்தாந்தமே தெரியாது. கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன அப்படின்னா கூட்டு சிந்தனை கூட்டு செயல்பாடு. அப்ப கூட்டு சிந்தனையை உருவாக்குறதுக்கு மாற அவர் என்ன செய்யறாருன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல பேசுவாங்கல்ல, அப்படி பேசுறாரு. நீ அவனாவா, இவனாவா, அதுவாவா, இதுவாவான்றது. அது மட்டும் இல்ல, அரசியல்ன்றது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு கோரே கிடையாது. நீ என்னத்தையா பேசு, கையை உயர்த்தி பேசு. இதுக்கு பேரு தான் நாம் தமிழர் அரசியல். கையை உயர்த்தி பேசு, கடுப்பாக்கி பேசு, ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவனான்னு சொல்லு, ஜிம்முக்கு போ, மாட்டுக்கறி தின்னு, அப்படி நட இப்படி நட, இந்த கணக்குல அடிக்கக்கூடிய இந்த உட்டாலக்கடி கதையை பூரா அவ அரசியல் நம்பிக்கிறான். இப்படிதான் அரசியல். அப்ப இப்படி வரக்கூடிய லட்சிய தெளிவு இல்லாத இடதுசாரி அரசியல் என்பதுதான் உலகத்துல ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களினுடைய அரசியல். அந்த இடதுசாரியல் என்பது அருவா சுத்திகள் கொண்ட கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. சரிங்களா? உலகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னென்ன வடிவங்கள் எல்லாம் கட்சி இருக்கோ அதெல்லாம் இடதுசாரி கட்சி. அவருடைய மெய்யான கோரிக்கையை எழுப்பக்கூடிய எல்லா கட்சிகளும், பல வண்ண கட்சிகள் எல்லாமே இடதுசாரி அணி. சரிங்களா? இப்ப இந்த இடதுசாரி அணியில இருக்க போறீங்களா, வலதுசாரி அணியில நின்று முதலாளிகளுக்கும் ஆளு வர்க்கங்களுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் போர் வெறியர்களுக்கும் வேலை செய்யறீங்களா அப்படின்றத அடிப்படை கேள்வி. இவர் யார முன்னுதாரணங்களா பலமுறை பேசியிருக்காருன்னா ஹிட்லர், முசோலினி, அன்பான சர்வாதிகாரம் சொல்றாரு அவரு. அன்பான சர்வாதிகாரம் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய டைரக்ஷன் தெளிவா தெரிஞ்சு போச்சா? இதெல்லாம் அன்பான முதலாளித்துவ சர்வாதிகாரம். இது அன்பான பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சர்வாதிகாரம் அல்ல. அது முழுக்க அன்பான முதலாளியுடைய சர்வாதிகாரம். அப்ப என்ன, அண்ணன் பெரு முதலாளி அதானி, அண்ணன் தான் அதானி. சரிங்களா? அண்ணன் தான் மோடி, எல்லாம் கலந்த கலவை. அவரை தவிர வேற அசம்பிளியில் ஆஃப் காட்ல யாரும் கடவுள் கிடையாது, அவர் மட்டுமே கடவுள். அப்ப இப்படி அவரை கட்டமைச்சுக்கிட்டு பேசக்கூடிய இந்த அரசியல் எல்லாமே என்னவா இருக்குன்னா, அதனுடைய அரசியல் பயிற்சியே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பயிற்சியா இருக்கு. எம்எல்எம் தான் இருக்கு. அரசியலோட எம்எல்எம் அரசியல் நீங்க சொல்ற கரெக்டா இல்ல. எம்எல்எம்னு சொல்லாதீங்க, ஏன்னா இப்ப அது வேற ஒரு அரசியல் தத்துவ பொருளோட இருக்கு. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதுதான் வார்த்தை. இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அரசியல் தான் இவர் பண்றாரு. அப்ப மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அரசியலை கத்துக்கிறவன் அவன் என்னவா வருவானா, தலைவா எவ்வளவு நாளா நீங்களே அதிகமா கமிஷன் போடுவீங்க, எங்களுக்கும் திறமை இருக்குல்ல, நாங்கள் நிறைய டார்கெட் காமிச்சிருக்கோம்ல, சேல்ஸ் காமிச்சிருக்கோம்ல, நாங்க என்னைக்கு தலைவரா வர்றதுன்னா அவனுக்கு கூட்டு சிந்தனை கூட்டு செயல்பாடான தலைமையா அவனுக்கு தெரியாது. யார் பணக்காரனாக ஆசைப்படுகிறீர்களோ, யார் வெற்றியாளனாக ஆசைப்படுகிறீர்களோ, யார் ஹிட்லராக ஆசைப்படுகிறீர்களோ பூரா பேர் முன்னாலவா அப்படின்னா கடஞ்செடுத்த சுயநல வெறியர்கள் பூரா கட்சியில இருக்கிறான். அவன் வெக்க மானம் சூடு சொரண தத்துவம் கேள்வி இதெல்லாம் நியாய தர்மம் அதுக்கு கட்டுப்பட்டு நமக்கு ஒரு லைன் வரணும் அப்படின்றதுக்குள்ள அவன் இருக்கிறது இல்லை. அவன் என்ன பண்ணானா எவன் தலையிலேயாவது ஏறி முன்னேறி போன்னு சொல்லக்கூடிய இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தியரி எடுத்துக்கிறான்.
அப்படியால இன்னைக்கு அந்த கலிசடைகளா இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள குவிறான். அப்ப அதனுடைய விளைவு, மொத்த விளைவு என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள வரக்கூடிய விஷயம் அவன் எல்லாருமே சீமானின் குளோனா தங்களை வடிவமைச்சுக்கிறான் அவன் ஏரியால. டேய் போடா வெளியே அப்படின்னு மற்றவனை சொல்லுவான். நீ தலைவனா நான் தலைவனா அப்படின்னு லோக்கல்ல சொல்லுவான். நீ என்ன இவர் என்னென்ன செய்யறாரோ அதை பூரா அவன் லோக்கல்ல செய்வான். இதுதான் மெத்தட் ஆஃப் லீடர்ஷிப். கூட்டு சிந்தனை கூட்டு செயல்பாடுக்கு இங்க வேலை கிடையாது. அப்ப நீங்க எப்படி ஒரு முதலாளித்துவ போட்டியை உருவாக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சிக்குள்ள, அதனுடைய விளைச்சல் என்னவாக இருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் குழிபறிக்கிறதும். அரசியலில் முதலாளித்துவ சந்தர்ப்பவாதம்னா லெனின் ஒண்ணு சொல்லுவார், ஒரு கை குலுக்கிக்கிட்டு இருக்கும், ஒரு கை கத்தியை ஓங்கிக்கிட்டு. இந்த உளவியல் இருந்துட்டே இருக்கும். இந்த மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயிலே கதை. இந்த ஆடியோ வீடியோ ரிலீஸ் ஆனா அதன் போக்குதாங்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா. சாட்டை துரைமுருகன் அண்ணன் அனுப்பின ஆடியோ எடுத்து வெளியே வர்றாரு. நீங்கள் எதை விடுதைத்தீர்களோ அது வளர்ந்து நிக்குது, கொடூரமா வளர்ந்து நிக்குது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா ஊடகத்துல அடுத்தடுத்த தலைமுறை ரொம்ப வெனமஸா இருக்கிறான், ரொம்ப விஷம் பிடிச்சவனா இருக்கான், வீரியம் பிடிச்சவனா இருக்கான். அப்ப உங்களுக்கு நீங்க 8 அடி பாய்வீங்க தொழில்நுட்பமானா அவன் 16 அடி பாய்ஞ்சிட்டு போயிடறான், மொத்தத்துல கொலாப்ஸ் ஆக்கிட்டு போறான். அப்ப ஒரு அடிப்படையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். நீங்க முதல்ல இடதுசாரி அணியா வலதுசாரி அணியா தெளிவு வேணும். இந்த கூட்டு சிந்தனை கூட்டு செயல்பாடை ஒழிக்கிறது, ஆந்தோன்றித்தனமான ஒரு பெரிய ஒரு சுயம்பு மாதிரி ஒரு கொடுக்கிற பில்டப்பை மெத்தட் ஆஃப் லீடர்ஷிப்பா மாத்துறது, தலைமை வழிமுறையாக மாற்றுவது. வெறும் பில்டப் பண்றீங்களா? ஆமா, இந்த பில்டப் தலைமை முறையை ஒவ்வொருத்தனும் பிரதி செய்யறான், காப்பி அடிக்கிறான். இந்த அவன் அங்கங்க பேசும்போது இவர் மாதிரியே உடல் பாவனை செய்யறான், பேச்சு பாவனை செய்யறான். அது மட்டும் செய்ய மாட்டான், கருத்து பாவனை செய்யறான். அபாயகரமானது என்னன்னா இந்த கருத்து பாவனை தான். நீங்க உங்க கட்சிக்காரன்டே வெண்ண உனக்கு என்னடா தெரியும், நீ என்னடா கட்சி இப்படா வெளியே நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்றீங்கல்ல, அவன் அதை அப்படியே சொல்றான். அப்ப எதை விதைத்தீர்களோ அதுதான் வளர்ந்தது. இந்த பொதுக்குழுவுல இப்ப சீமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, செய்யற சேதாரத்தை பூரா அவர் செஞ்சுட்டு மொத்தமா தூக்கி பொதுக்குழு மேல பழிய போடுறாருல. இத ஒவ்வொருத்தரும் அவன் வட்டாரத்தில் செய்வான். கீழே உள்ள தலைமை அவன் என்ன செய்வான்னா, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பில்டப் செய்யணும். லீடர்ஸ் தலைமைன்னா எவன்டா தலைமை, எத்தனை பேரா தலைமையா இருக்கிறது, ஒருத்தன் தாண்டா தலைவனா இருப்பான், கேளுங்கடா ரைட்டா முடிஞ்சு வரும். இப்ப இதனுடைய ஆட்டம் வந்துட்டு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலுக்கு போயிருக்குன்றதுதான் இவருடைய பொதுக்குழு பேச்சு. கட்சிக்குள்ள ரொம்ப தொலைதளத்து போயிருக்கு, நிறைய உணர்வான ஊழியர்களை வெளியேறி போயிட்டாங்க, ஒண்ணுக்காகாத வடிகட்டப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்கன்றத அவருடைய மொத்த பேச்சும் பிரதிபலிக்கிறதான் நான் பாக்குறேன். ஓகே, நன்றி சார். நன்றி.